வணக்கம். ஒரு மருந்தோட விலையை எப்படி நாம கணக்கிடுறோம்? கேட்கறதுக்கு ரொம்ப சிம்பிளான கேள்வி மாதிரி தோணலாம். ஆனா பதில் அவ்ளோ சுலபம் இல்ல. ஒரு மருந்துக்காக யாரு, எப்போ, எப்படி பணம் தராங்கன்ற நம்ம புரிதலையே மாத்த போற ஒரு முக்கியமான விஷயத்த பத்தி தான் நம்ம இன்னைக்கு ஆழமா பார்க்க போறோம். வாங்க நம்ம கதையோட ஹீரோவை பார்க்கலாம். இவர் இலங்கையில வசிக்கிற ஒருத்தர். இவருக்கு டைப் 2 டயபெட்டிஸ் இருக்கு. அதுக்காக ஒரு அரசாங்க மருத்துவமனையில சிகிச்சை எடுத்துக்கிட்டு வராரு. இங்க ஒரு முக்கியமான விஷயத்த நாம நோட் பண்ணணும். இலங்கையோட பொது சுகாதார திட்டத்தின்படி அவருக்கு கிடைக்கிற எல்லா ட்ரீட்மெண்ட்டும், அதாவது மருந்து, டாக்டர் கன்சல்டேஷன், லேப் டெஸ்ட்னு எல்லாமே கம்ப்ளீட்டா ஃப்ரீ. அவருக்கு எந்த விதமான மருத்துவ கட்டணமும் கிடையாது. இப்பதாங்க விஷயமே சுவாரஸ்யமா ஆக போகுது. ட்ரீட்மெண்ட் ஃப்ரீனா அப்ப போன வருஷம் மட்டும் அவருக்கு எப்படி 17,000 இலங்கை ரூபாய் செலவாச்சு? இந்த கேள்விதான் நம்ம இன்னைக்கு அலச போற விஷயத்தோட மையமே. வாங்க இதுக்கு பதில் என்னன்னு பார்க்கலாம். அந்த புதிருக்கு விடை தெரியணும்னா நம்ம முதல்ல ஒரு கான்செப்ட புரிஞ்சுக்கணும். அதுதான் பார்வை கோணம், அதாவது பெர்ஸ்பெக்டிவ். நாம செலவுகளை பாக்குற விதத்தையே இது மாத்திடும். சரி, அப்போ பார்வை கோணம்னா என்ன? ஹெல்த் எக்கனாமிக்ஸ்ல ஒரு செலவை யாரு கணக்கு பாக்குறாங்கன்றத பொறுத்து எதெல்லாம் செலவுன்னு எடுத்துக்கிறோன்றது மாறுங்க. சிம்பிளா சொல்லணும்னா, நோயாளி ஒரு மாதிரி கணக்கு போடுவாரு, ஹாஸ்பிட்டல் ஒரு மாதிரி, அரசாங்கம் வேற மாதிரி கணக்கு போடும். இன்னும் சிம்பிளா புரியணும்னா, ஒரு கார் ஆக்சிடென்ட் எடுத்துக்கலாம். இப்போ அந்த கார் ஓட்டுநர் கிட்ட கேட்டா அவரோட செலவு என்ன? இன்சூரன்ஸ் பணம், அப்புறம் வேலைக்கு போக முடியாததால வர்ற சம்பள நஷ்டம். ஆனா அதே இன்சூரன்ஸ் கம்பெனி கிட்ட கேட்டீங்கன்னா அவங்களுக்கு செலவுன்றது காரை சரி செய்யற முழு செலவும் தான். இன்னும் ஒரு படி மேல போய் சமூகத்தோட பார்வையில பார்த்தா அந்த ஆக்சிடென்டால ஏற்பட்ட டிராபிக் ஜாம், ஆம்புலன்ஸ், போலீஸ்னு செலவு இன்னும் பெருசாகும். பாத்தீங்களா? ஒரே ஒரு சம்பவம் தான், ஆனா யாரு பாக்குறாங்கன்றத பொறுத்து செலவோட கணக்கு எப்படி மாறுதுன்னு. இப்போ இதே கான்செப்ட நம்ம ஹெல்த் கேருக்குள்ள கொண்டு வருவோம். மருத்துவ செலவை உண்மையில யார் யார் ஏத்துக்கிறாங்கன்னு பார்க்கலாம். இந்த டேபிள பாருங்க. இதுல ஒவ்வொருத்தரோட பார்வையிலையும் செலவு எப்படி தெரியுதுன்னு இருக்கு. உதாரணமா, ஒரு நோயாளிக்கு ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு வர பஸ் செலவு ஒரு முக்கியமான செலவு. ஆனா ஹாஸ்பிட்டலுக்கு அவங்க ஸ்டாஃப்க்கு கொடுக்கற சம்பளம் தான் பெரிய செலவு. அரசாங்கத்துக்கு மருந்து வாங்குற செலவு பெருசு. ஆனா சமூகம்னு வரும்போது இது எல்லாமே செலவுதான். ஏன் அந்த நோயாளிக்கு ஏற்படுற சம்பள இழப்பு கூட ஒரு செலவுதாங்க. நம்ம இலங்கை நோயாளி கேஸ்ல நாம 3 முக்கியமான பார்வையிலேருந்து இதை பார்க்க போறோம். 1 செலவு செய்யற அரசாங்கம், 2வது மறைமுகமா செலவு செய்யற நோயாளி, 3வது இதை எல்லாத்தையும் உள்ளடக்குன ஒட்டுமொத்த சமூகம். ஓகே, இப்ப நாம கத்துக்கிட்ட இந்த பார்வை கோணம் ஐடியாவை வச்சு நம்மளோட ஆரம்ப கேள்விக்கே திரும்பி போலாம். அந்த 17,000 ரூபாய் கணக்கு எப்படி வந்துச்சுன்னு நம்பர்ஸோட பாத்திரலாம். முதல்ல அரசாங்கம் பக்கந்து பாப்போம். போன வருஷம் அந்த நோயாளிக்காக அரசாங்கம் செஞ்ச மொத்த செலவு 48,80,005 இலங்கை ரூபாய். இதுல மருந்து, டெஸ்ட், ஹாஸ்பிட்டல்ல எல்லாமே அடங்கும். இதுதான் அந்த நோயாளிக்கு ஃப்ரீயா கிடைச்சது. இப்போ அந்த புதிரோட அடுத்த பகுதிக்கு வரும். நோயாளிக்கு ஆன செலவு அந்த 17,000 ரூபாய். இது எதுக்கெல்லாம்னா, ஹாஸ்பிட்டல் போயிட்டு வர்றதுக்கான டிரான்ஸ்போர்ட், சாப்பாடு, ரொம்ப முக்கியமா ட்ரீட்மெண்ட்டுக்காக 7 நாள் வேலைக்கு போக முடியாம போனதால ஏற்பட்ட சம்பள இழப்பு. இது எதுவுமே அரசாங்க கணக்குல வராது. ஆனா நோயாளிக்கு இது நேரடியான செலவு. கடைசியா சமூகத்தோட பார்வையில பார்க்கலாம். அரசாங்கத்தோட 48,805 ரூபாயும் நோயாளியோட 17,000 ரூபாயும் சேர்த்தா மொத்தமா 65,805 ரூபாய் வருது. இதுதான் அந்த நோயால ஏற்பட்ட உண்மையான பொருளாதார சுமை. அந்த நோயோட உண்மையான விலை இதுதான். இந்த சார்ட்ல பாத்தீங்கன்னா அந்த வித்தியாசம் உங்களுக்கு பளிச்சுன்னு தெரியும். இலவசம்னு சொன்ன ட்ரீட்மெண்ட்டுக்கு பின்னால எவ்ளோ பெரிய பொருளாதார சுமை இருக்குன்னு பாருங்க. நாம யாருடைய கண்ணோட்டத்துல இருந்து பாக்குறோங்கிறத பொறுத்து செலவோட கணக்கு எவ்ளோ பயங்கரமா மாறுதுன்னு இது தெளிவா காட்டுது. சரி, எதுக்கு இந்த நம்பர்ஸையும் பார்வை கோணத்தின் பத்தி இவ்ளோ பேசணும்? ஏன்னா இது எடுக்க போற பாலிசி முடிவுகள்ல ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும். இந்த ஆய்வுல இருந்து ஒரு ஷாக்கிங்கான விஷயம் தெரிய வந்திருக்கு. அந்த நோயாளி வெறும் 3 நாள் ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் ஆனது அவருக்காக அரசாங்கம் செஞ்ச ஒரு வருஷ செலவை கிட்டத்தட்ட டபுள் ஆக்கிருச்சு. யோசிச்சு பாருங்க, ஒரு சின்ன நிகழ்வு எவ்வளவு பெரிய பணச்செலவை உண்டாக்குதுன்னு. இதுல இருந்து நாம கத்துக்க வேண்டிய பாடம் ரொம்ப சிம்பிள். அவுட் பேஷண்ட்லயே நல்ல கேர் கொடுத்து ஒருத்தர் ஹாஸ்பிட்டல் அட்மிஷன் வரைக்கும் போகாம தடுத்தா அது அரசாங்கத்துக்கு மட்டும் பணத்தை மிச்சப்படுத்தாது, அந்த நோயாளியோட சம்பள இழப்பையும் தடுக்கும். மொத்தத்துல சமூகத்துக்கே நல்லது. இதுதாங்க ஒரு ஸ்மார்ட்டான ஹெல்த் பாலிசி. நிஜத்துல எக்ஸ்பர்ட்ஸ் எப்படி சரியான பார்வை கோணத்தை தேர்ந்தெடுப்பாங்க? அவங்க 3 கேள்விதான் கேட்பாங்க. 1, யார் முடிவெடுக்க போறா? 2வது, அந்த பாலிசியோட நோக்கம் என்ன? 3வது, நம்ம கையில என்ன டேட்டா இருக்கு? இந்த 3 கேள்விக்கும் பதில் கிடைச்சா போதும், சரியான பாதையில போயிடலாம். கடைசியா உங்களை யோசிக்க வைக்கிற ஒரு கேள்வியோட இந்த பகுதியை முடிச்சுக்கலாம்.
ஒரு ட்ரீட்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு பணத்தை மிச்சப்படுத்துது, ஆனா அதே ட்ரீட்மெண்ட் ஒரு நோயாளியோட வேலைய பறிக்குதுன்னு வச்சுப்போம். அது நம்ம உண்மையிலேயே ஒரு நல்ல தீர்வுன்னு சொல்ல முடியுமா? செலவுன்றது வெறும் காசு பணம் மட்டும் இல்ல, அது யாருடைய செலவுன்றதா இங்க முக்கியமான கேள்வி.